நண்பர்களே, இது ஒரு வயதான மேய்ப்பனின் கதை. அவர் மலைகளுக்கு மத்தியில் தனது ஆடுகளுடன் தனியாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் தனது குடிசைக்கு திரும்பியபோது ஒரு இளம் மற்றும் அழகான பெண் அவரது வாசலில் அமர்ந்து அவருக்காக காத்திருப்பதைக் கண்டார். அந்த வயதான மேய்ப்பன் அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவளது தேவையும் வறுமையும் புரிந்தது. மேலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு என்னுடன் இரு என்று சொல்லத் தொடங்கினார். அந்த பெண் அவரது சலுகையை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் ஒரு இரவு அந்த வயதான மனிதன் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் பல வருடங்களாக தனியாக வாழ்ந்து வந்த ஒரு முதியவர். தனது வாழ்க்கையின் கடைசி பகுதியில் தனது இதயத்தின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தவறான எண்ணத்துடன் அவளது அறைக்குள் சென்றார். அதே கணத்தில் 2 திருடர்கள் ஆடுகளை திருட வந்திருந்தனர். மேலும் ஜன்னல் வழியாக இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அந்த இரவு ஒரு மோசமான முடிவை எடுத்தனர். அது அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தது. மலைகளின் சரிவுகளில் உடைந்த சுவர்களுடன் கூடிய மண் வீடுகளும் காலத்தால் மறக்கப்பட்ட குறுகிய மண் தெருக்களும் இருந்தன. கிராமத்தின் கடைசி முனையில் ஒரு சாதாரண குடிசையில் 68 வயதுடைய ராமு என்ற மேய்ப்பன் வாழ்ந்து வந்தார். அவரது முகம் ஆழமான சுருக்கங்களால் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு சுருக்கமும் உழைப்பின் கதையைச் சொன்னது. அவரது நரைத்த முடி கம்பளியாலான தொப்பிக்கு கீழே மறைந்திருந்தது. மேலும் சொல்லப்படாத கதைகளை தாங்கிய அவரது அடர் பழுப்பு நிறக் கண்கள் அடிவானத்தை பார்த்து கொண்டே இருந்தன. கிராம மக்கள் ராமுவை தனிமையான நேர்மையான மனிதராக அறிந்திருந்தனர். அவரது ஆடுகள் மட்டுமே அவரது ஒரே செல்வமும் துணையுமாகும். அவர் அவற்றின் குறைந்த வருமானத்தைக் கொண்டு பிழைப்பு நடத்தினார். அவர் பசியுடன் இருந்தாலும் தேவைப்படுபவர்களுக்கு உதவினார். ஒரு மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது ராமு வயல்களில் இருந்து திரும்பி வந்தார். அவரது ஆடுகள் அமைதியாக நடந்து கொண்டிருந்தன. அவற்றின் மணிகள் லேசான ஒலிகளை கொடுத்தன. சோர்வு அவரது உடலில் ஊடுருவி இருந்தது. வயல்களில் நடந்ததால் அவரது முதுகு வலித்தது. மேலும் அவரது கைகள் மலைக்காற்றின் குளிர்ச்சியால் உலர்ந்திருந்தன. அவர் குடிசையை நெருங்கிய போது அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றைக் கண்டார். மங்கலான மற்றும் தூசி படிந்த ஆடைகளை அணிந்திருந்த ஒரு இளம் மற்றும் அழகான பெண் குடிசையின் வாசலில் அமர்ந்திருந்தாள். சோர்வால் அவளது முகம் வெளிறிப் போயிருந்தது. ஆனால் அந்த அழகு சாலையின் தூசிக்கு அடியில் மறைந்திருக்கவில்லை. அவளது பசுமையான கண்கள் சூரிய அஸ்தமன ஒளியில் பிரகாசிக்கும் நகைகளைப் போல இருந்தன. மேலும் அவளது வெண்மையான தோல் நிலவொளியை கோரியது. அவள் நேஹா, துன்பங்களும் தனிமையும் நிறைந்த வாழ்க்கையைக் கொண்ட ஒரு பெண். ராமு ஒரு கணம் நின்று தனது கைத்தடியை உறுதியாக பிடித்தார். ஆடுகள் சிதறின. அமைதியான ஆனால் எச்சரிக்கை மிகுந்த குரலில், "வணக்கம் தேவி, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?" என்று கேட்டார். நேஹா சிரமத்துடன் எழுந்து தனது ஆடைகளைச் சரிசெய்து சோர்வான மற்றும் துக்கமான குரலில் பதிலளித்தாள். "ராமு, நான் நேஹா. நான் கீழேயுள்ள குடியிருப்பில் இருந்து வந்தேன். மணிநேரம் நடந்து இங்கு வந்துள்ளேன். நீங்கள் நல்ல மனம் கொண்டவர் என்று கேள்விப்பட்டேன். கடவுளுக்காக உங்களைத் தவிர எனக்கு வேறு யாருமில்லை." அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. கைகளை கூப்பினாள். அவளது நம்பிக்கை முழுவதும் அவரது பதிலில் இருந்தது. ராமு தனது ஆடுகளை ஏற்றினார். அவரது கண்கள் நேஹாவின் பச்சை கண்களின் மீது விழுந்தபோது இதயம் ஒரு கணம் துடித்தது. ஆனால் விரைவாகச் சமாளித்தார். "என்ன நடந்தது நேஹா? ஏன் இவ்வளவு தூரம் வந்தாய்?" என்று அவரது குரல் அமைதியாக இருந்தது. ஆனால் தயக்கம் இருந்தது. நேஹா ஆழமாக மூச்சுவிட்டாள். கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தது. "ராமு, நான் ஏழை. மேய்ப்பர்களாக இருந்த என் தந்தை 3 மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். நாங்கள் எங்கள் குடியிருப்பின் மேய்ச்சல் நிலங்களில் ஆடுகளை மேய்த்தோம். ஆனால் அவர் இறந்த பிறகு கிராம மக்கள் என்னை மேய்க்க அனுமதிக்கவில்லை. திருமணமாகாத பெண் இங்கே தனியாக இருக்க முடியாது என்று சொன்னார்கள். என் ஆடுகள்தான் எனக்கு எல்லாமே. ஆனால் இப்போது சில மட்டுமே மிஞ்சியுள்ளன. அம்மா பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். அண்ணன்கள் நகரத்தில் இருக்கிறார்கள், நல்ல வேலைகள் செய்கிறார்கள். ஆனால் என்னை வெளியேற்றிவிட்டார்கள். ஒரு ரொட்டி கூட கொடுக்கவில்லை. விமலா என்ற ஒரு அண்டை வீட்டுப் பெண், நீங்கள் நேர்மையான மேய்ப்பர் என்று சொன்னாள். என் ஆடுகளை உங்களிடம் கொடுத்து மாதாந்திர பணம் தர, நீங்கள் அவற்றை பராமரித்து அவற்றை பெருக்குங்கள், அதனால் நான் விற்று பிழைக்க முடியும் என்று அவள் ஆலோசனை கூறினாள். ராமு அமைதியாகி தலையை தாழ்த்தி தரையை பார்க்கத் தொடங்கினார். உள்ளுக்குள் ஒரு போராட்டத்தை நடத்துவது போல. நேஹாவின் மீது இரக்கம் வந்தது. ஆனால் மோசமான எண்ணங்கள் மனதில் சுழல ஆரம்பித்தன. ஒரு இளம்
அழகான பெண், அவரது குடிசையில், அவரது தனிமையில். கிராம மக்கள் என்ன சொல்வார்கள்? ராமு பல வருடங்களாக தனியாக இருந்தார். அவரது மனைவி பார்வதி இளம் வயதிலேயே இறந்துவிட்டார். அவரது இதயம் தனிமையால் நிறைந்திருந்தது. ஆனால் தர்மம் அவரது கவசமாக இருந்தது. அவர் தலையை அசைத்து, தேவி நேஹா, நான் வயதானவன். என் ஆடுகளையே என்னால் சமாளிக்க முடியவில்லை. உன் ஆடுகளை என்னால் பராமரிக்க முடியாது என்றார். நேஹா முழங்காலில் அமர்ந்தாள். ஆடை தரையில் தேய உடைந்த குரலில் சொன்னாள், ராமு, கடவுளுக்காக என்னை வெளியேற்றினால் எனக்கு வேறு இடமில்லை. நான் பட்டினியால் இறந்து விடுவேன். அப்படியானால் நான் இங்கேயே இருப்பேன். என் ஆடுகளை நானே மேய்ப்பேன். கடவுளுக்காக எனக்கு உதவுங்கள். அவளது கண்ணீர் தரையில் மழையைப் போல விழுந்து கொண்டிருந்தது. குரல் கெஞ்சுதலால் நிறைந்திருந்தது. ராமு வானத்தை பார்த்தார், கடவுளிடமிருந்து வழிகாட்டுதலை கேட்பது போல. நேஹாவின் வலி மற்றும் நம்பிக்கையால் நிறைந்த பச்சை கண்கள் அவரது இதயத்தை தொட்டன. முடிவில் அவர் அமைதியாகச் சொன்னார், சரி நேஹா, உன் ஆடுகளை இங்கே வைக்கலாம். ஆனால் நான் ஒரு தனி மேய்ப்பன். என்னால் அவற்றை பராமரிக்க முடியாது. நீ இங்கேயே இரு, நீயே கவனித்துக்கொள். நான் உனக்காக ஒரு இடத்தை தயார் செய்கிறேன். நேஹா நன்றி நிறைந்த கண்களுடன் தலையசைத்து, நீங்கள் சொல்வது போல் ராமு, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்றாள். ராமு அவளை குடிசைக்குள் அழைத்துச் சென்றார். ஆட்டுக்கொட்டகைக்கு அருகில் மண்ணாலான ஒரு அறை இருந்தது. அது தீவனக் கிடங்காக இருந்தது. நேஹாவின் உதவியுடன் தீவனத்தை அகற்றி ஒரு மூலையில் பழைய விரிப்பு, தலையணை மற்றும் கம்பளி போர்வையை கொடுத்தார். நேஹா அந்த அறையை பார்த்தாள். மண் மற்றும் ஆடுகளின் நாற்றம் இருந்தது. ஆனால் அது அவளுக்கு சொர்க்கம் போலத் தோன்றியது. அந்த இரவு அவள் விரிப்பில் படுத்து கூரையை பார்த்து கொண்டே, கடவுளே நன்றி, தூங்குவதற்கு இடம் கிடைத்தது என்று முணுமுணுத்தாள். ஆனால் அவள் மனதில் சந்தேகத்தின் நிழல் இருந்தது. ராமு நல்லவராகத் தோன்றினார். ஆனால் அவரது தனிமையை பற்றி என்ன? அவர் எதையாவது விரும்பினால்? அடுத்த நாள் காலையில் ராமு சீக்கிரம் எழுந்து காலை உணவு சாப்பிட்டு ஆட்டுக்கொட்டகைக்குச் சென்றார். நேஹாவும் எழுந்து ஆடைகளை சரி செய்து பிரகாசமான பச்சை கண்களுடன், ராமு, நான் உதவட்டுமா என்று கேட்டாள். ராமு ஒரு கணம் தயங்கினார். ஆனால் ஆம் என்று சொன்னார். நேஹா ஆடுகளை 2 வேளைகள் தீவனம் அளித்து குடிசையைச் சுத்தம் செய்தாள். ராமு அவள் கடின உழைப்பாளி என்றும் அவளது செயல்கள் மென்மையாகவும் கருணையுடனும் இருப்பதாகவும் பார்த்தார். இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்ததற்காக தன்னையே திட்டிக் கொண்டார். அவர் தன்னிடமே, ராமு, எச்சரிக்கையாக இரு என்று சொல்லிக் கொண்டார். முதல் நாள் ராமு பாதி ஆடுகளை வயலுக்கு ஓட்டிச் சென்றார். நேஹா தன் ஆடுகளுடன் மீதி பாதியை வயல்களுக்கு ஓட்டிச் சென்றாள். வயல்கள் விரிந்திருந்தன. பசுமையான புற்களால் மூடப்பட்டிருந்தன. லேசான காற்று வீசிக்கொண்டிருந்தது. நேஹா ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாள். பழைய பாடல்களை மெல்லிய குரலில் பாடினாள், வானக்காற்றுடன் பேசுவது போல. ஆனால் அவள் மனதில் ஒரு லேசான பயம் இருந்தது. இரவில் தனியாக ராமு மாறிவிட்டால் என்ன செய்வது? அடுத்த நாள் பலத்த மழை பெய்ததால் இருவரும் குடிசையில் இருந்தனர். நேஹா காய்கறிகளால் செய்யப்பட்ட ஒரு சாதாரண சூப் சமைத்தாள். ராமு அதை சாப்பிட்டு சிரித்துக்கொண்டே, நன்றாகச் சமைத்தாய் தேவி நேஹா என்றார். நேஹா சிரித்தாள். ஆனால் எச்சரிக்கையுடன் இருந்தாள். இரவில் அவள் தனது அறைக்குச் சென்றபோது அவளது மூச்சுவிடும் சத்தம் மெல்லிய சுவர்கள் வழியாக ராமுவை அடைந்தது. ராமு விழித்திருந்தார். கூரையை பார்த்து கொண்டிருந்தார். பேராசை அவரை சூழ்ந்து கொண்டிருந்தது. அவர் மனதில், ராமு, நீ நல்ல மனிதன். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் அவர் செல்வம் கொடுப்பார் என்று சொன்னார். வரும் நாட்களில் ராமு ஆடுகளை வயல்களுக்கு அழைத்துச் சென்றார். சில சமயங்களில் இருவரும் ஒன்றாக, சில சமயங்களில் காட்டில் நெருப்பு மூட்டி ரொட்டி, சீஸ், ஆட்டுப்பால் மற்றும் தேநீர் சாப்பிட்டனர். ராமு நேஹாவுக்கு ஒரு கவளம் கொடுத்து மென்மையாக பார்த்து, சாப்பிடு நேஹா, நீ சோர்வாக இருக்கிறாய் என்று சொன்னார். நேஹா புன்னகைத்தாள். ஆனால் எச்சரிக்கையாக இருந்தாள். ராமு அவளை வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக கருதினார். அவரது கருணை அதிகரித்தது. ஆனால் சில சமயங்களில் அவரது பார்வைகள் கனமாக மாறின. அவரது இதயத்தில் ஏதோ விழித்துக் கொண்டது. ஒரு நாள் மழையில் மேய்ச்சல் நிலங்களில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது, திரும்பி வரும்போது நேஹா ஒரு மரத்தின் வேரில் வழுக்கி விழுந்தாள்.
அவளது கணுக்கால் சுளுக்கியது. உடலில் அம்பு துளைப்பது போல கடுமையான வலி ஏற்பட்டது. அவள் ஈரமான தரையில் அமர்ந்து எழ முடியவில்லை. கடவுளே, உனக்கு என்ன ஆயிற்று என்று நேஹா வலியுடன் சொன்னாள். ராமு, என்னால் நடக்க முடியவில்லை. ராமு யோசித்தார். பின்னர் சிரமத்துடன் அவளை தன் முதுகில் தூக்கினார். தரையில் ஈரமாக இருந்தது. காலடிகள் கனமாக இருந்தன. ஆனால் நேஹாவின் எடை அவரது முதுகில் இருந்தது. விசித்திரமான ஆனால் இனிமையான ஒரு உணர்வு அவருக்கு பலம் கொடுத்தது. ராமு திருப்தியுடன் காணப்பட்டார். அவரது வயதான இதயத்தின் துடிப்பு வித்தியாசமாக இருந்தது. குடிசையில் அவர் அவளை விரிப்பின் மீது அமர வைத்து கணுக்காலை கிளாத் கொண்டு கட்டி, கவலைப்படாதே, நீ சரியாக ஆகிவிடுவாய் என்றார். கண்ணீர் நிறைந்த கண்களுடன், நேஹா, ராமு, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்றாள். பல நாட்கள் ராமு அவளை கவனித்துக் கொண்டார். உணவு கொண்டு வந்தார். மேலும் தனது ஆடுகளை தானே வயல்களுக்கு அழைத்துச் சென்றார். நேஹா மனதில் கடவுளுக்கு நன்றி சொன்னாள். ஆனால் எதிர்காலம் பற்றி தெரியவில்லை. ஒவ்வொரு காலையிலும் சூரியனின் முதல் கதிர்கள் குடிசையின் மரப்பிளவுகள் வழியாக உள்ளே வரும்போது நேஹா மண் அறையிலிருந்து எழுந்தாள். அவள் காலையின் வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் பூக்கள் கொண்ட மஞ்சள் நிற விரிப்பை போர்த்திக் கொண்டாள். அவள் ஆட்டுக்கொட்டகைக்குச் சென்று ஆடுகளை அன்புடன் தொட்டு பால் கறந்து வயல்களில் இருந்து பறித்த புதிய புல்லை கொடுத்தாள். அவளது மரகதம் போன்ற கண்கள் பகல் வெளிச்சத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. ராமு ஆடுகளை வயல்களுக்கு அழைத்துச் சென்றார். நேஹா நம்பிக்கையுடன் அவற்றுடன் வரிசையாகச் சென்றாள். சில சமயங்களில் அவர்கள் நீரூற்றுக்கு அருகில் அமர்ந்தனர். ராமு தனது கடினமான கைகளால் பையில் இருந்து ரொட்டியையும் பேரீச்சம்பழத்தையும் எடுத்து நேஹாவுடன் பகிர்ந்து கொண்டார். அவரது கண்கள் தானாகவே நேஹாவின் பிரகாசமான முகத்தில் விழுந்தன. அது நிலவொளியின் மற்றும் காட்டுப்பூக்களின் மென்மையை ஒத்திருந்தது. நேஹா தனது குடியிருப்பின் பழைய கதைகளை ஒரு இதமான புன்னகையுடன் சொன்னாள். ஆனால் அவள் மனதில் எப்போதும் எச்சரிக்கையாக இருந்தாள். மலைகளில் உள்ள தெளிவான நீரூற்று போன்ற அவளது அழகு கெட்ட ஆசைகளை எழுப்ப முடியும் என்று அவள் அறிந்திருந்தது போல. நேஹா வந்து பல வாரங்கள் கடந்துவிட்டன. அவள் ஒவ்வொரு காலையிலும் சூரிய உதயத்தில் எழுந்தாள். ஆடுகளை கறந்தாள், உணவளித்தாள், ராமுவுடன் வயல்களுக்குச் சென்றாள். ஆட்டுக்கொட்டகைக்கு அருகில் தீவனக் கிடங்காக இருந்த சிறிய மண் குடிசை இப்போது அவளது வீடாக இருந்தது. நேஹா அதை தனது கைகளால் சுத்தம் செய்து ஒரு மூலையில் காட்டுப்பூக்களால் அலங்கரித்தாள். இதனால் மண் மற்றும் ஆடுகளின் நாற்றம் குறையும். ஆனால் அவள் மனதில் சந்தேகத்தின் நிழல் எப்போதும் இருந்தது. ராமு நல்லவராகத் தோன்றினார். ஆனால் ரொட்டி மற்றும் பால் கவளத்தை கொடுக்கும்போது சில சமயங்களில் அவரது பார்வைகள் மாறிவிடும். நேஹாவின் இதயம் வேகமாகத் துடித்தது. அவள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து பாதுகாப்பை கேட்டாள். ஆனால் நிச்சயமற்ற உணர்வு விலகவில்லை. ராமுவும் அமைதியான போராட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தார். ஆழ்ந்த கிணறு போன்ற தனிமை அவரை விழுங்கிக் கொண்டிருந்தது. பல வருடங்களாக ஆடுகளைத் தவிர வேறு துணை இல்லை. இப்போது பச்சை பிரகாசமான கண்களும் வெண்மையான தோலும் கொண்ட நேஹா அவரது குடிசையில் ஒளியாக இருந்தாள். ஆனால் சாத்தானின் கிசுகிசு காதில் முணுமுணுத்தது. அவர் தன்னிடமே, ராமு, நேஹா மற்ற பெண்களைப் போன்றவள் அல்ல, கடவுளுக்கு பயப்படாதே என்று சொன்னார். ஆனால் நேஹா வயல்களில் பாடும்போதோ அல்லது காட்டு நெருப்புக்கு அருகில் சிரிக்கும்போதோ அவரது இதயம் வேகமாகத் துடித்தது. அவரது கருணை நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஆனால் பார்வைகள் கனமாக மாறின. அவரது இதயத்தில் ஏதோ விழித்திருந்தது. ஒரு இருண்ட இரவு. வானம் கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது. காற்று மலைகளில் அலறியது. நேஹா நீண்ட நாள் சோர்வால் மண் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது பூக்கள் கொண்ட விரிப்பு தரையில் அருகில் கிடந்தது. தலைமுடி நெற்றியில் பரவியிருந்தது. ராமு குடிசையின் மைய அறையில் விழித்திருந்தார். காற்றின் சத்தம் அவரது காதுகளில் அலறியது. ஆனால் மற்றொரு சத்தம் அவரை அமைதியற்றது செய்தது. நேஹாவின் அமைதியான சுவாசம் மெல்லிய சுவர்கள் வழியாக வந்து கொண்டிருந்தது. அவரது இதயம் வேகமாகத் துடித்தது. சாத்தான் காதில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். பல வருடங்களாகத் தனியாக இருந்தான். இப்போது ஒரு இளம் அழகான பெண் அவரது குடிசையில் ஒளியாக இருந்தாள். ஆனால் அவர் மனதில் வெறும் ஒரு பார்வை, எந்த தீங்கும் இல்லை, பார்த்துவிட்டு திரும்பிச் செல்லலாம் என்று சொன்னார்.
இந்த எண்ணங்கள் விஷம் போல பரவின. ராமு எழுந்தார். காலடிகள் அமைதியானவை, ஆனால் கனமானவை. தான் போகக்கூடாது என்று அவருக்குத் தெரியும். ஆனால் அவரால் நிற்க முடியவில்லை. அவர் மரக்கதவின் சட்டகத்தில் கையை வைத்து ஒரு கணம் நின்றார். அவரது சுவாசம் கனமாக இருந்தது. கண்கள் இருட்டில் பிரகாசித்தன. கதவை அமைதியாகத் திறந்தார். நேஹா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். எதையும் கேட்கவில்லை. ராமு ஒரு அடி உள்ளே வைத்தார். அவளது மூடிய கண்களையும் நிலவொளியில் பிரகாசிக்கும் அழகான முகத்தையும் பார்த்தார். அவரது இதயம் ட்ரம் போல துடித்தது. அவர் மூச்சுக்கு கீழே முணுமுணுத்து மேலும் ஒரு அடி எடுத்து வைத்தார். நேஹாவின் விரிப்பை பிடித்தார். திடீரென்று நேஹாவின் கண்கள் திறந்தன. நிலவொளி ராமுவின் முகத்தில் விழுந்தது. அவரது கண்கள் எரியும் தீக்கங்குகள் போல இருந்தன. நேஹா தனது இடத்திலிருந்து குதித்தாள். மூச்சு நின்று போனது. ராமு, என்ன நடந்தது என்று கேட்டாள். அவளது குரல் பயம் மற்றும் ஆச்சரியத்தால் நடுங்கியது. ராமு ஒரு கணம் அமைதியாக இருந்தார், தன்னுடன் சண்டையிடுவது போல. பின்னர் அமைதியான குரலில், நேஹா, நீ தூங்குகிறாயா அல்லது விழித்திருக்கிறாயா என்று பார்க்க வந்தேன். காற்று வேகமாக உள்ளது. நீ பயந்து விட்டாயோ என்று நினைத்தேன் என்றார். ஆனால் அவரது கண்கள் பொய் சொன்னது. அவரது பார்வை கனமாக இருந்தது. நேஹாவால் நினைக்க முடியாத ஒன்று. நேஹா பூக்கள் கொண்ட விரிப்பை இழுத்தாள். அவளது இதயம் கூண்டில் அடைக்கப்பட்ட பறவை போல துடித்தது. ராமு, நான் நன்றாக இருக்கிறேன், போய் தூங்குங்கள் என்றாள். குரல் கடுமையாக இருந்தது, ஆனால் பயம் எதிரொலித்தது. ராமு அருகில் வந்தார். ஒரு கணம் பார்த்து கொண்டே இருந்தார், ஏதோ சொல்ல விரும்புவது போல. கையை நீட்டினார், ஆனால் நிறுத்தினார். மன்னித்துவிடு நேஹா, பயமுறுத்தும் நோக்கமில்லை என்று சொன்னார். திரும்பிச் சென்று கதவை மூடினார். ஆனால் அவரது நிழல் அறையில் தங்கிவிட்டது. நேஹா காலை வரை விழித்திருந்தாள், அழுது கொண்டிருந்தாள். ராமு இப்போது அவளது கண்களில் நேர்மையானவராகத் தெரியவில்லை. ஏதோ மாறியிருந்தது. நேஹா மிகவும் எச்சரிக்கையாக இருக்க முடிவு செய்தாள். ஆனால் குடிசையை விட்டு வெளியேற விரும்பவில்லை. ஆடுகள் அவளுக்கு எல்லாமே. மேலும் என்ஜகோவ மோசமான நடத்தை இருந்த போதிலும் ராமு அவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார். அடுத்த மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது நேஹா குடிசைக்கு வந்தபோது ஒரு விசித்திரமான காட்சியைக் கண்டாள். ராமு அன்றிரவு தனது குடிசைக்கு வந்து இரவு உணவை சாப்பிட்டு சிறிது நேரம் செலவிடச் சொன்னார். நேஹா முதலில் தயங்கினாள், பின்னர் ஆம் என்று சொன்னாள். அவள் ராமுவின் குடிசைக்குள் நுழைந்தபோது ஆச்சரியப்பட்டாள். ராமு அறையை விளக்குகளால் நிரப்பியிருந்தார். ஒரு அழகான விரிப்பை விரித்திருந்தார். அதன் அருகே பூக்களின் இதழ்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு விரிப்பு இருந்தது. அந்த இரவு அவர்களின் திருமண இரவைப் போல இருந்தது. இந்த இரவு மற்ற இரவுகளிலிருந்து வேறுபட்டது போல நேஹாவின் இதயத்தில் ஏதோ நடந்தது. அவர்களின் அறிவுக்கு அப்பால் 2 நண்பர்கள் மலைகளின் இருட்டில் சுற்றித் திரிந்தனர். பல இரவுகளாக அவர்கள் ராமுவின் ஆடுகளை கண்காணித்து வந்தனர். மேலும் குடிசையின் ஜன்னல் வழியாக வந்த விளக்குகளின் வெளிச்சம் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஒருவன், மேய்ப்பன் விழித்திருக்கிறான் போல் என்று முணுமுணுத்தான். அவர்கள் ஜன்னலை நெருங்கி வந்தனர். ஜன்னல் வழியாக பார்க்க வந்தனர். பிளவு வழியாக பார்த்தபோது அந்த காட்சி ஒரு கணம் திருடும் நோக்கத்தை மறக்கச் செய்தது. வயதான மேய்ப்பன் ராமு நேஹாவுக்கு அருகில் அமர்ந்து அவளது கைகளை பிடித்து காதலர்கள் பேசும் விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார். அது இடையில் நின்று போனது. மங்கலான ஒளியில் நேஹாவின் அழகும் ராமுவின் உணர்ச்சி பூர்வமான பார்வையும் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. ஒரு திருடன், இந்த வயதானவர் காதலில் விழுந்துவிட்டார் என்று முணுமுணுத்தான். மற்றொருவன் சிரித்துக்கொண்டே, காத்திருங்கள், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றான். ராமு அருகில் வந்தார், ஏதோ செய்யப்போவது போல. ஆனால் திடீரென்று ஆடுகளின் நாய்கள் அந்நிய வாசனையை நுகர்ந்து சத்தமாக குரைக்க ஆரம்பித்தன. அந்த சத்தம் பள்ளத்தாக்கில் எதிரொலித்தது. ராமுவும் நேஹாவும் தங்களிடத்திலிருந்து துள்ளி எழுந்தனர். ராமு கைத்தடியை பிடித்து வெளியே கத்தினார், யார் அங்கே? திருடர்கள் ஆச்சரியத்துடன் காட்டுக்குள் ஓடினர். நாய்கள் அவர்களை பின்தொடர்ந்தன. நேஹா கண்ணீர் நிறைந்த கண்களுடன் ராமுவை பார்த்து, ராமு, நான் இங்கே இருக்க முடியாது, என் மரியாதை போய்விட்டது என்றாள். ராமு வெட்கத்துடன் தலையை குனிந்து, நேஹா, கடவுள் மீது ஆணை, பயமுறுத்தும் நோக்கமில்லை, சாத்தான் என்னை வழிதவரச் செய்தான் என்றார். ஆனால் நேஹாவின் நம்பிக்கை உடைந்துவிட்டது.
அடுத்த நாள் அவள் தனது உடைமைகளைச் சேகரித்தாள். ஆடுகளை ஒரு கிராமவாசிக்கு விற்றாள். கிடைத்த சில பணத்துடன் தனது குடியிருப்புக்குத் திரும்பினாள். வழியெங்கும் அழுதுகொண்டே தன் தலைவிதி குறித்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள். விரைவில் அவளது ஆடுகள் முடிந்துவிட்டன. அவள் மீண்டும் தனிமையாகிவிட்டாள். இதயம் உடைந்தவளாகவும் வீடற்றவளாகவும் இருந்தாள். ஆடுகளை திருட முடியாமல் போனது திருடர்களின் மனதில் ஒரு காயத்தை விட்டுச் சென்றது. அவர்கள் ராமுவை தண்டிப்பது என்று முடிவு செய்தனர். அடுத்த நாள் அவர்கள் அந்த இரவு நடந்த கதையை கிராமத்தில் பரப்பினர். கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். மேலும் ராமுவின் மீது கோபமடைந்தனர். பல நாட்களுக்குப் பிறகு அவர்கள் ஒரு மோசமான திட்டத்துடன் திரும்பி வந்தனர். அவர்கள் நல்ல ஆடைகளை அணிந்து எங்கிருந்தோ இரவல் வாங்கிய பழைய மற்றும் ஒன்றையும் கொண்டு வந்தனர். மேலும் ஒரு ஓட்டுநரையும் ஒன்றையும் உடன் வைத்திருந்தனர். ஒருவன் ராமுவின் குடிசைக்கு அருகில் வந்து சிரித்துக்கொண்டே, "வணக்கம் ராமு, நாங்கள் தொலைக்காட்சியில் இருந்து வருகிறோம். மேய்ப்பர்களின் வாழ்க்கையைப் பற்றிய ஆவணப்படம் தயாரிக்க விரும்புகிறோம். நீங்கள் ஒரு மேய்ப்பர். நீங்கள் ஆடுகளை மலைகளுக்கு எப்படி அழைத்துச் செல்கிறீர்கள் என்பதைக் காட்டுங்கள்" என்றான். ராமு மகிழ்ச்சியடைந்தார். அவர்களின் அடையாளத்தைப் பற்றி சந்தேகிக்கவில்லை. "ஆடுகளை இடம்பெயரும் காலத்தில் செய்வது போல ஏற்றுங்கள். நாங்கள் ஒவ்வொரு அடியையும் படமாக்குவோம். இந்த திரைப்படம் அடுத்த வியாழன் இரவு 8 மணிக்கு பிராந்திய தொலைக்காட்சியில் காட்டப்படும். நாங்கள் சற்று தூரம் ஓட்டிச் செல்வோம், உங்களை படமாக்குவோம், சும்மா கையசைக்கவும்" என்று அவர்கள் சொன்னார்கள். ராமு ஆடுகளை ஏற்றி சிரித்துக்கொண்டே கையசைத்தார். ஆனால் திருடர்கள் வேகமாக ஓட்டிச் சென்று எல்லா ஆடுகளையும் திருடி ஓடிவிட்டனர். ராமு கத்தினார். அவர்களை பின்தொடர்ந்து ஓடினார். ஆனால் கால்கள் ஒத்துழைக்கவில்லை. அவர் குடிசைக்குத் திரும்பி வந்தார். தரையில் அமர்ந்து அழுதார். வாழ்க்கை முழுவதும் உழைத்த ஆடுகள் போய்விட்டன. ராமு, இழப்பதற்கு ஏதுமில்லாமல் இருந்தவர், நாளுக்கு நாள் பலவீனமானார். சில மாதங்களுக்குப் பிறகு அவர் தனது வெற்று குடிசையில் தனிமையிலும் வருத்தத்திலும் இறந்து போனார். கிராம மக்கள் ராமு தனது மற்றும் கிராமத்தின் மரியாதையுடன் விளையாடியிருக்கக் கூடாது என்று சொன்னார்கள். கடவுள் அவரது நோக்கத்தை பார்த்து இந்த தண்டனையை கொடுத்தார். நேஹா கிராமத்தின் ஒரு பெண்ணிடமிருந்து தனது கதையை கேட்டாள். மேலும் அவளை தன் வீட்டில் வேலைக்கு வைத்துக் கொண்டாள். மெதுவாக நேஹா ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கினாள். நல்ல இதயங்களிலும் கூட கெட்ட நோக்கங்கள் நிழலிடலாம். யாருடைய மரியாதையுடனும், குறிப்பாக ஒரு பெண்ணின் மரியாதையுடனும் விளையாடாதீர்கள். கடவுள் ஒரு நாள் அதை திருப்பிக் கொடுப்பார். இந்த கதை நாம் ஒழுக்க நெறியை கடைப்பிடிக்கவும், ஆசைகளை கட்டுப்படுத்தவும், மற்றவர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் வேண்டியதன் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. ஏனெனில் நமது செயல்களுக்கான கணக்கை நாம் இந்த வாழ்க்கையிலேயே செலுத்த வேண்டும். நண்பர்களே, இந்த கதை பொழுதுபோக்கு மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் காட்டப்பட்டுள்ள அனைத்து கதாபாத்திரங்கள், சம்பவங்கள் மற்றும் உரையாடல்கள் கற்பனையானவை. எந்த ஒரு உண்மையான நபர், நிறுவனம் அல்லது சம்பவத்துடன் இவற்றுக்கு தொடர்பில்லை. தயவுசெய்து இதை ஒரு கதையாக மட்டுமே பார்த்து மகிழுங்கள். நாங்கள் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்த விரும்பவில்லை. மேலும் செய்யவும். பார்த்தமைக்கு மிக்க நன்றி.